ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈதுக்கு ஸ்வீட் ரெசிபி ரைஸ் கீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்வீட்டுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். பாஸ்மதி ரைஸ் இதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது கடையில் லூஸில் வாங்கின பாஸ்மதி ரைஸ். இந்த ஈதுக்கு நான் இதில் தான் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல நீளமாகவும் இருக்கும், லைட்டாக திக்காகவும் இருக்கும். கிலோ 135 ரூபா. இதில் பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. இந்த 1 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பிரியாணிக்குனா 10 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போ நம்ம கீர் வைக்க போகிறோம், நல்ல குக் ஆகணும். அதனால தான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தோம். இந்த ரைஸ் நல்லாவே ஊறியாச்சு. கை வச்சு உடைச்சி பார்த்தாலே உடைஞ்சி வருது. இனி இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம மாற்றிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். குக்கரில் போட்டுட்டு ஒரு 3.5 கப்பு தண்ணீர் ஊற்றணும். இதில் 1 கப்பு தண்ணீர் வீடியோ கிளிப் மிஸ் ஆகிட்டு. தண்ணீர் அவ்வளவும் ஊற்றுனதுக்கு அப்புறமா 6 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு 6-7 விசில் போட்டால் போதும், நல்ல குக் ஆயிரும். 20 பாதாமை தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் போட்டுட்டோம்னா தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். தோல் உரித்ததுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த கீர் லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஏழு 8 விசில் போட்டு எடுத்தாச்சு. இனி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ரைஸ் நல்லாவே குக் ஆகிருக்கு. கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அடிகனமான பாத்திரத்தில் போட்டு தான் ரைஸை குக் பண்ணணும். நான் இன்றைக்கி ஈஸியாட்டு இருக்கட்டுமே அப்படின்ட்டு குக்கரில் போட்டே குக் பண்ணி எடுத்துட்டேன். இனி அந்த ரைஸ் அவ்வளத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 லிட்டர் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். பாலும் ரைஸும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரைஸ் பாலை நல்லா உறிஞ்சி வச்சுக்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். நிறைய ஊர்களில் முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரைஸ் கீரை சூடாகவும் அப்படியே குடிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாகவும் குடிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டாட்டி இருக்கும். குங்குமப்பூ தண்ணியில் போட்டு வச்சுருந்ததையும் ஊற்றிடலாம். பால் ஊற்றி இந்த கீர் வைக்கிறதுனால நல்ல கவனமாட்டு வைக்கணும். ஏன்னா திரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பாத்திரம் எல்லாமே நல்ல நீட்டாட்டி இருக்கணும். கட்டி கட்டியாக இருந்த ரைஸ் எல்லாமே பால் கூட சேர்ந்தாச்சு. இனி நல்லா கொதிக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா சீனி போட்டுடலாம். 2 கப்பு சீனி போட்டிருக்கேன். ஏன்னா இதில் கோவாவும் சேர்க்க போகிறோம். அதனால நான் 2 கப்பு சீனி போட்டிருக்கேன். ஸ்வீட்லெஸ் கோவா சேர்க்குறதாட்டி இருந்தால் இன்னும் ஒரு 1/2 கப்பு கூட சீனி போடணும். நான் ஸ்வீட் உள்ள கோவா தான் சேர்க்குறேன். அதனால் நான் 2 கப்பு சீனி போட்டிருக்கேன். சீனியும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கு அப்புறமா தான் பால்கோவா போடணும். 1/4 கிலோ பால்கோவா வாங்கி வச்சுருக்கேன். இது அவ்வளத்தையும் போட்டுடலாம்.
பால்கோவா போட்டால் தான் இந்த கீர் வந்து நல்ல ஒரு டேஸ்டாட்டி இருக்கும். எல்லா பால்கோவாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சிரட்டும். ஃபைனலாக அரைச்சி வச்ச பாதாமையும் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடோடி குடிக்கிறதுக்கு இந்த ரைஸ் கீர் ரொம்பவே டேஸ்டாகட்டே இருக்கும். பிரியாணி கூடையெல்லாம் இந்த டெசர்ட் வந்து நல்ல சூப்பராகட்டே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாட்டு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.